ஹலோ 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 பக்கம் செவியருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும். அப்புறம் என்ன வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் மருமனே அங்கே போ நல்லா இருக்கீங்களா? சரி. அப்புறம் சித்தப்பு ஆஹா சே ஆஹா சே பழைய அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. இது யாபகம் வருதுன்றாரு. எந்த யாபகம் வருதுன்னு தெரியல. சரி மச்சான், அன்னைக்கெல்லாம் பார்த்தேன் உங்கள் சாம சிறுசாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ உங்கள் சாம பெருசாக இருக்கேன். முகர கட்டையை விரிவுபடுத்திட்டாரு. ஐயா சாமானை விரிவுபடுத்திட்டாரு. இல்ல மாமா, கொஞ்சம் இந்த பாடாயில குருண மருந்து தான் சேர்த்து ஊத்து. வேற வாங்கிட்ட வந்து இது பண்ண இல்லம்மா. நான் போன வாரத்தை இந்த சின்ன ஜாம தான் இது பெருசா இருக்குது. இதை பார்த்தோட்டி நான் தெரிச்சுட்டேன் மாமா உன்னெல்லாம். சரி அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் யூடியூப் சேனல் இருக்கும் நம்ம ஊர் கச்சேரி அண்ணே. நம்ம ஊர் கச்சேரி என்ன அண்ணன் இன்னொரு யூடியூப் சேனல் மேடை நாடகம். அன்பு அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாக எனக்கு கலெக்ட் சாப்பிட நன்றி வணக்கம். மைக்செட்டுக்காரனே ஆத்தாடி இனியா மைக்செட்டா அதான் போட்டு கொளுத்து நீங்கள பப்புனுக்கா இருக்கு. யாருடா இப்படி எல்லாம் வர்ணிச்சு பாட்டு போடுறாளேன்னு பார்த்தேன். நம்ம ஆளுதானா? சரி போல அப்படிங்க. கும்பிட போன தெய்வம் ஏ குளிக்க வந்ததம்மா. என்னைக்கு காக்க வச்சேன்? பல நாளாவா? ஒரு நாள் அப்ப என்ன மாமா செய்யறது? உன் தம்பிக்கார அருவாளை தூக்கி போட்டு துரத்துறானே. ஐயப்பா சுடுத்தர
யா ஆப்பா ஆப்பா. 2 பேரும் மச்சான் தானே? 2 பேர் ஏதாவது பண்றீங்களா? சீ கர்மம், பழக்க வழக்கம் சரியில்லை. அதானே பார்த்தேன். பணியாரம் சுட்டு தரவா என் முருசா, பணியாரம் சுட்டு தரவா, ஆப்பா சுட்டு தரவா, ஆப்பா சுட்டு தரவா, தோசை சுட்டு தரவா. ஒரு பச்சை கிளி பறந்து போயிருக்கு. உன்னத்தோட வரியா மாமா, 2 நீ உன்னத்தோட வரியா வரவா, 2 நீ உன்னத்தோட வரியா மாமா, 2 நீ உன்னத்தோட வரியா சத்யவானே, நீ உன்னத்தோட வரியா மாமா, 2 நீ உன்னத்தோட வரியா வரவா. போடா போடா. மாமா கொஞ்சம் நைவா இழுத்து போடுங்க மாமா. 2 நீ ஒன்னத்தோட வரீங்களா? 2 நீ எப்பதான் தொடுவீங்க? 2 நீ ஒன்னத்தோட வரியா வரீங்களா? வாங்க வாங்க. டான்ஸ் காமிக் மணப்பாறை சிவகாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எதுவும் பண்றீங்களா? வேளாங்கண்ணி மகன் டேனியல் ராஜ் அவர்களுக்கு குரவகுளம் மேலக்கச்சேரியை சேர்ந்த பாண்டி அவர்களின் சார்பாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்குறேன். எனக்கு மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய ஊர் கிராமத்து மக்களுக்கும், இளைஞர் பண்படுத்த அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் என் சார்பாம் என் கலை குடும்பத்து சார்பாம் நன்றி வணக்கம். மாலை போட்டாரு, காப்பு கட்டியிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒரு 2 மணிக்கு காப்பு கட்டிடுறேன். சாமி சரியாக போயிடும். எனக்கு மாலை போட்டவர் தான் புருஷ மாதிரி. ஆமாம். ஏன் என்ன ஊர் உலக அழைக்க இம்புட்டு பேத்து முன்னாடி அது 2 யூடியூப் சேனல் உலகத்துக்கே தெரியுற அளவுக்கு மாலை போட்டிருக்காரு. மிருதங்க வாசிக்கும் டேனியல் அவர்களுக்கு ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பளித்த அந்த நல் உள்ளங்களுக்கு தங்க பாண்டியா டேனியல் பாண்டி அவர்களுக்கு டேனியல் சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலை போட்டவங்க தான் புருஷ மாதிரி. என்னது குரவகுளம் பாண்டி அண்ணன் அவர்களுக்கு நமது டேனியல் சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். புருஷன் என்ன புரிஞ்சிச்சு? மாலை தூக்கிட்டேன். சீ கர்மா, முகர கட்டிய பாரியா மாமா, உன் பழக்க வழக்கெல்லாம் சரியில்லை. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். எங்களுக்கு 2 மணி அளவில் ஃபர்ஸ்ட் நைட் நடிக்கும். அதனால் ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் திரளாக வரியை தந்து எங்களது முதலறிவை கண்டுக்கிறீங்க. நீங்க தான் வருவீங்களா? நல்லா இருக்கும். முதல்ல நீங்க வந்துவிட்டு 2வது யாரை விடுவீங்க? சரி போலாம், வண்டி போகட்டும். அப்புறம் மாமா சொல்லுங்க. 2ல ஒன்னத்தோட எது 2? அதான் பாட்டு மாமா. பாட்டா? அதை விட எனக்கு மாமா பாண்டிய மாமா அவர்கள் கடன் சொல்லியிருக்கார். நாளைக்கு வந்து தரேன் இருக்கிறார். ஆமா, பின்னாடி செய்யறேன் இருக்கார். பாண்டி மாமா வந்து பின்னாடி செய்யுங்க. போகும்போது காலையில பின்னாடி செய்யறான். யாப்பா நீங்க வேற. அப்போ நீங்க 2ல நீ ஒன்னத்தோட நான் செய்யறமே பெட்டிக்கார செய்ய சொல்லுங்க. 2ல நீ ஒன்னத்தோட நீதாம்மா டான்ஸ். நான் வந்து பெட்டி வாசிக்கதான் வந்திருக்கேன். ஏன் நீங்க செஞ்சா நல்லா இருக்கா? நீதே 2 நல்லா அப்படி ஆட்டணும். ஐயா நான் 2 ஆட்டேன். எதை ஆட்டேன்? ஓ பழக்க வழக்கம் தெரியலையாப்பா. என்னது மாமா? கை 2 சொன்னேன் மாமா. நீங்க எதை நினைச்சீங்க? 2ல நீ உண்டத்தோட வரியா
ஏய் குறுபார்வை இப்ப நல்லா இருக்கு. அவங்க நம்ம குறுகுறுன்னு பாக்குறானே. இங்க ஏதோ ஏய் பாச்சி கீச்சி வரணும் ஏமாந்துடாத. அத்தாச்சி வத்து மாடு. ஆமா நீ என்னத்தான் விளக்கணம் போட்டாலும் இங்க வராது, ஏமாந்து தொலைஞ்சிடாத. கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாலு தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, கட்ட வண்டி விட்டுறம்மா மாட்டிக்கிட்ட ரமர ரமா. கட்ட வண்டி விட்டுறம்மா மாட்டிக்கிட்ட ரமர ரமா. கட்ட வண்டி கட்ட வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி. ஒதுங்கி நிக்குது காரு, அத புரசி விட்டது யாரு? என்ன மாமா ஓடுறாங்க? அவன் வாயை பொடந்துட்ட ஈ போந்தாலும் கூட தெரியாத அளவுக்கு பார்த்துருந்தேன். ஒதுங்கி நிக்குது காரு, அத புரசி ஒதுங்கி நிக்கிது காரு, அத புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா. காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா. ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா. ஆஹா மருமை எனக்கு நல்ல ஐட்டம். மருமனே அத்தை உனக்கு அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிட்டு வாசிக்கணும்னு. பார்த்துக்கிட்டு வாசிக்கணும்ல, அப்பதானே தெரியும். இல்ல மருமை எனக்கு சொல்லி கொடுக்குறேன் மாமா. நீ வேணாம் மாமா, அவர் மருமைய புள்ள, அவர் பார்த்து வாசிச்சாதானே அதை தொழில பழகிக்குவாரு. அத்தை நான் தானே சொல்லி தரணும். ஒதுங்கி நிக்குது காரு, ஒதுங்கி நிக்கிது காரு, அத புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா. இல்ல என்ன தெரியாம தான் கேட்கறேன். என்னை பார்க்கல உனக்கு என்ன வலிக்குதாக்கும்? நான் உனக்கு அத்தை தானே. மகளை கெட்டுருவேன் அப்புறம் என்ன அத்தை தானே. அப்புறம் தூக்கி போட்டு நல்லா வரும். அப்பா நீ வேறம்மா, நான் அத்தை ஓத்தப்பா. ஏய் ஏப்பா ஏத்தையா அல்லது எப்ப மருமனே இப்ப அத்தைய பார்த்துட்டே வாசிக்கணும் சரியா? ஒதுங்கி நிக்குது ஒதுங்கி நிக்கிது காரு, அத புடுங்கி விட்டது யாரு? இவன் பழக்க வழக்க சரியில்லையே. உன்னை முன்னாடி பார்க்க சொன்னா பின்னாடி பாக்குற. ஐயா தெரியறதா பார்க்க முடியுமா? சின்ன பையனுக்கு எது எட்டுதோ அதை தான் பார்ப்பேன். என்ன மாதிரி ஆடு கேட்டா எல்லாத்தையும் அடிப்பேன். ஒதுங்கி நிக்கிது காரு, அத புடுங்கி விட்டது யாரு? காத்தடிக்கும் பம்பு ஒண்ணு நான் தரவா. மாமா சூப்பர்யா. ஆமா ஆமா அப்படியே நம்மளை கூப்பிடுவோமா?